நமக்கு ஒத்தாசை அனுப்பி, அதாவது உதவி செய்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர், ஒத்தாசை அனுப்புகிறவர். சங்கீதம் 121:1-2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னார். சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதாவது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். இன்னைக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உதவுவார் யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீர்களா? நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் ஒத்தாசை வரும் பர்வதங்கள். மனிதர்கள் அல்ல, பெரிய வசதியான இடங்கள் அல்ல, வேறு வழிகளும் அல்ல, பர்வதங்கள். அதாவது தேவனாகிய கர்த்தரை நோக்கி, உன்னதமான தேவனை நோக்கி கண்களை ஏறெடுங்க. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி கூப்பிட்டு, அதோடு மட்டுமல்லாமல் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட நம்முடைய ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறாராம். என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு தந்தருள்வேன்னு சொல்லி இருக்கிறாரே. அந்த தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஒத்தாசை அனுப்புவார், உதவி செய்வார். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது பர்தேமு என்கிற ஒரு கண் தெரியாத மனிதன் வழியருகே உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு அவ்விதமாய் போகிறார் என்று பார்க்கும் பொழுது அவ்வழியே போகிற இயேசுவை கேள்விப்பட்ட உடனே சத்தம் போட்டு கூப்பிடுகிறான். இயேசுவை, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு நிற்கிறார். அந்த சத்தத்திற்கு கேட்டு அந்த பக்கம் திரும்பி அவன் அழைத்து, உனக்கு என்ன உதவி வேண்டும், என்ன செய்வேன்னு சொல்ல, நான் பார்வையடைய வேண்டும். கண் பார்வையை கொடுக்கிறார். பாருங்கள், கூப்பிடும் பொழுது இயேசு அதற்கு பதில் கொடுக்கிறார். ஒருவேளை உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு மனிதர்கள் செவி சாய்க்க மறுக்கலாம், அல்லது உங்களை மறந்து போயிருக்கலாம். இயேசு செவி சாய்ப்பார், உதவி செய்வார். அதை நாம் மறந்து விட வேண்டாம். ஒரு சமயம் ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு வண்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு மேட்டின் பகுதியை கடக்க முடியவில்லை. என்ன செய்வதென்று சொல்லி பார்க்கிறார். யாராவது உதவிக்கு செய்தால் வந்தால் நலமா இருக்குமேன்னு சொல்லி அங்கலாய்க்கும் போது நடந்தது என்னன்னா, திடீர்னு ஒரு குதிரையில் ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதன் வந்து இறங்கி வேகமா அவர்களுக்கு கை கொடுக்கிறார். அவரும் கூட சேர்ந்து தள்ளி அந்த வண்டியை அக்கறை போவதற்கு உதவி செய்கிறார். ஒரே சந்தோஷம், பரவாயில்ல, தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லி திரும்பி பார்க்கிறார்கள். அவர் குதிரையில் ஏறி வேகமாய் போகிறார். திருப்பி அதை விசாரிக்கும் பொழுது யார் அந்த நபர் என்று பார்த்தால் வேற யாரும் இல்ல, அமெரிக்க தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த வாஷிங்டன் என்கிற அந்த ஜனாதிபதி. பாருங்கள், அந்த ஜனாதிபதி அந்த இடத்துல அவங்க கஷ்டப்படுகிறத பார்த்து இறங்கி வந்து கை கொடுத்து அந்த வண்டியை தள்ளி மேலே போகும்போதே உதவி செய்கிறார். பாருங்கள், அவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற அந்த ஜனாதிபதி அவர்களுக்கு உதவி செய்தது நினைத்தவுடன் இந்த ஜனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா, ஜனாதிபதி பாருங்க அவ்வளவு பெரிய பதவியை பார்க்காம அந்த நேரத்துல இறங்கி வந்து எனக்கு உதவி செய்திருக்காரு எங்களுக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பிரமித்து நின்று விட்டார்களாம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உடனே ஓடோடி வருவார். என் மகன் கூப்பிட மாட்டானா, என் மகள் கூப்பிட மாட்டாளா என்று சொல்லி தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன பண்ணுகிறோம், எல்லா பக்கமும் எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு எல்லாரும் கைவிட்ட பின்புதான் அங்கு போய் இல்லை, முதலாவது ஆண்டவரை தேடுவோம், அவரிடம் ஒத்தாசை கேட்போம், அவரிடம் உதவி கேட்போம். எல்லாவற்றையும் கொடுத்தவர் உதவி செய்வார், நம்மோட கூட இருப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளிலிருந்து உதவி வரும் அந்த கண்மலையை நோக்கி பார்ப்போம். வானமும் பூமியை உண்டாக்கின தேவன் நமக்காக அவற்றை செய்து முடிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பூமி இருந்த நாட்களிலும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. இந்த நாளிலும் உதவிக்காக, தேவைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். இந்த பண தேவை சந்திக்கப்பட்டால் நலமா இருக்குமே, இந்த காரியம் நடந்தால் நலமாக இருக்குமே, இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, ஒரு என் தகப்பன் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், என் கணவன் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அல்லது என் மனைவி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும், பிள்ளைகள் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொல்லி தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில, இழப்புகளை சந்தித்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள், உதவியற்றிருக்கிற இந்த செய்தியை கேட்க நேரிடுமா என் ஆண்டவர் வலதுகையை பிடித்த அந்த பிள்ளைகளுக்கு நான் துணை நிற்கிறேன், உதவி செய்கிறேன் என்று நீ சொல்லி அவர்களை நடத்துவீராக. உற்சாகப்படுத்தும் இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட வழிகளை திறப்பதற்காய் ஸ்தோத்திரம், உதவிகளை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம், ஒத்தாசை அனுப்புவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.